வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்குறோம். இந்தியாவில் தேசியத்தில் எழுச்சி அந்த பாடம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே இதுவே போதுமானது. ஒரு முக்கியமானது எல்லாமே ஓவராலா கவர் பண்ணிரலாம். அறிமுகத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாறு பத்தி எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா, 1915ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலருந்து இந்தியா திரும்புறாரு. இது எப்பன்னா 1915ல. 1919ல அவர் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதுல இருந்து, இந்திய தேசியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் இயக்கமா மாறியிருக்கு. எப்பன்னா 1919லேருந்து அந்த ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்களோ அந்த டயத்துல இருந்து. தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விரிவான தளத்துல தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருக்கிறது அப்படின்னு பொருள் கொள்ளப்படுகிறது. தன்னோட நாட்டை மற்ற நாட்டை விட காட்டிலும் உயர்வான இடத்துலயே வச்சு பார்க்கணும் பார்க்கறது, மற்ற நாடுகளுக்கு போட்டியாக வச்சு நம்ம நாட்டோட வளர்ச்சியிலேயே எப்பவுமே சிறப்பு கவனம் செலுத்துறது, அதை தான் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சமூக பொருளாதார பின்னணியில் பார்த்தீங்கன்னா, புதிய நிலவுடைமை உரிமைகளால் என்னென்ன பாதிப்புகள்லாம் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் இருந்த மரபு சார்ந்த நிலவுடைமை முறையை ஆங்கிலேயர்கள் சிதைத்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே நிலவரியை விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி தான் நிலவரி வசூலிச்சாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் இந்த மாதிரி நிகழ்வுகள் எதையுமே கணக்கில் கொள்ளாமல் நிலவரியை பணமாக கணக்கிட்டு மட்டும் நிர்ணயம் செஞ்சு அதை வாங்கிட்டாங்க. இதனால் இதனால் விவசாயம் செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நிலத்தை விற்பனை பொருளாக்குறது, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குறது, இந்த ரெண்டையுமே இவர்கள் நிறுவனமயமாகவே ஆக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி இந்தியாவில் நிலத்தில் ஒரு தனி சொத்துரிமை அப்படிங்கிறதே கிடையாது யாருக்குமே. அதுக்கப்புறம் நிலம் ஒரு சரக்காக மாற்றப்பட்டு அதை விற்கிறது, அதை வாங்குறது, இந்த மாதிரி நபர்களுக்கு நபர் கைமாறி இருக்கு. இதுக்கிடையில் நிலப்பிரபுக்களோட ஒரு வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வர்க்கமே உருவாகுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புதிய நில வருவாய் முறைகள் அறிமுகமான பின்னாடி அவர்கள் சந்தைக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை பார்த்தீங்கன்னா, தொழில்நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத பார்க்குறோம். தொழில் புரட்சி இங்கிலாந்தில் ஏற்பட்டுருச்சு. இந்தியாவில் தொழில்கள் எல்லாமே அதனால் நீக்கப்படுது. எப்படி அப்படின்னா, உலகப்போர் தொடங்கும் வரைக்கும் இந்த இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தொழில் புரட்சி ஏற்பட்டனால நம்மளுடைய தொழில்கள் பாதிக்கப்படுறது. ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சுன்னா, கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிக கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றுச்சு. இங்கேருந்து என்னென்ன கச்சா பொருட்கள்லாம் இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா, முக்கியமாக பருத்தி, சணல், பட்டு அந்த மாதிரி கச்சா பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுமதி பண்ணி இங்கேருந்து நம்ம நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் உற்பத்தி செஞ்சு முடிவு செஞ்ச பொருட்களை இந்திய சந்தைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி அவங்க செய்யும்போது இறக்குமதி வரின்னு பற்றி அவங்களுக்கு எதுவுமே அவங்க போட்டுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பொருட்களை இங்கே விற்கிறதுக்கு உள்நாட்டு சந்தையிலையுமே ரொம்ப வரி அவங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய பொருட்களை இந்தியாவில் விற்கிறதுக்கு. இதனால் இந்திய கைவினைஞர்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்துக்குமே அவுரி அப்படிங்கிற அந்த சாய பயிர் ரொம்ப தேவைப்படும். அந்த மாதிரி பயிர்களை உற்பத்தி செய்ய சொல்லி இந்திய விவசாயிகளை வற்புறுத்துவாங்க. 1859 to 60 பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் அப்படின்ற கழகம் கம்பெனியோட அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான ஒரு விவசாயிகளோட ஒரு எதிர்வினை. ஐரோப்பாவில் பெரும் தேவை இந்த செடிக்கு இருந்தனால ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை முன்பணமாக கொடுத்துட்டு, ஒரு சாதகமே இல்லாத ஏதோ ஒரு விவசாயிகளை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் போட்டு ஒரு முன்பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் இண்டிகோ பயிரை தான் பயிரிடணும்னு சொல்லி விவசாயிகளை கட்டாயப்படுத்தினாங்க. அவங்களும் அந்த இதுக்கு ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் அவங்க நிலத்தில் அவுரியை மட்டும்தான் பயிர் செய்யணும், இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற விலையோ அந்த சந்தை விலையை விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதனால் நம்மளுடைய இது நிறைய ஆட்சியாளர்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப இதனால கஷ்டமாக இருந்தனால நிறைய கடிதங்கள் மனுக்கள் எழுதியிருக்காங்க. நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எதுவுமே பயன் இல்லாமல் போனனால நாங்கள் இனிமேல் முன்பணமும் பெற மாட்டோம், புது ஒப்பந்தமும் போட மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்து கழகத்தில் இறங்குறாங்க. 1859-60 மேற்கொள்ளப்பட்ட இண்டிகோ புரட்சி மூலமாக விவசாய பண்ணையார்கள் எல்லாருமே வடக்கு வங்காளத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க. எந்த வங்காளம்னா வடக்கு வங்காளத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க.
இந்த புகைப்படத்தை பாருங்க. இது வந்து இண்டிகோ கலகத்தப்ப நடந்தது. அப்புறமா வந்து எல்லாரும் வடக்கு வங்காளத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. பஞ்சங்களும் இந்தியர்கள், ஆங்கிலேயர்கள் கடல் கடந்த காலனிகள்ல குடியேறுதலும். பஞ்ச காலத்துல இந்தியர்கள் எல்லாருமே கடல் கடந்து போய் தோட்டத் தொழில்கள்ல வந்து ஈடுபட்டாங்க. அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல மேலும் மேலும் இந்த மாரி தொழில் நீக்கம் நடைபெற்றனால கைவினை தொழில்கள்ல ஈடுபட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே வேலை இழந்தாங்க. நீர்ப்பாசனங்கள் ஒழுங்கா இல்ல. அதே மாரி வந்து நெறைய வந்து நிலவரி அதிகமா இருக்கிறதுனால பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுது. இதனால வந்து மக்கள் ரொம்ப இது ப க பாதிக்கப்படுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கைய தான் வந்து பின்பற்றினாங்க. 1770லிருந்து 1900 அந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில 770 to 900 அதுக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா, பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. 1793ல தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில உலகத்துல பல்வேறு பகுதியில போர்ல மரணம் அடைஞ்சவங்க கூட 5 மில்லியன் பேர் தான். ஆனா 1770லிருந்து 1900 வரைக்கும் பஞ்சத்துல மட்டும் 25 மில்லியன் பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு 1891லிருந்து 1900 வரைக்கும் அந்த 10 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. 891லிருந்து 1900 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல மட்டும் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காரு. டைம் முடிஞ்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் 1891லிருந்து 1900 வரைக்கும் அனுப்பி வச்சிட்டாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுல ரொம்ப துயரம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பட்டினியில மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்க டயத்துல கோதுமையை வந்து இங்கிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சது அந்த கிழக்கிந்திய கம்பெனி. எடுத்துக்காட்டாக 1866ல ஒரிசா பஞ்சம். அப்போ ஒரிசா பஞ்சத்துல எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கே பலியானாங்க. எப்போ ஒரிசா பஞ்சம்னு கேட்பாங்க. 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1866. ஆங்கிலேயர்கள் வந்து 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. கோதுமையும் ஏற்றுமதி செஞ்சாங்க. 200 மில்லியன் பவுண்டு அரிசியையும் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. ஒரிசா பஞ்சத்தோட இந்த தூண்டுதல் காரணமாக தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை வந்து தொடங்குறாரு. அப்போ எந்த பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக நம்ம தாதாபாய் நவ்ரோஜி வந்து வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார்னு கேட்டாங்கன்னா 1866 பஞ்சம். அப்புறம் 1876லேருந்து 1878 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 வருஷத்துக்கு பருவமழை பொய்ச்சிருச்சு. 76 to 78. அந்த டைமில் மதராஸ் மாநிலத்தில் ஒரு பெரும் பஞ்சம். அப்போ ஒரிசா மாநிலத்தில் என்ன கொள்கையை பின்பற்றுறாங்களோ அதே கொள்கையை தான் நம் அரச பிரதிநிதியாக இருந்த லிட்டன் பிரபு அப்பவும் பின்பற்றுவார். அந்த 1876 to 878லையும் அப்போ மட்டும் 3 மில்லியன் மக்கள் மதராஸ் பஞ்சத்துக்கு பலியாயிருப்பாங்க. ஒடிசா பஞ்சத்துக்கு 1.5 மில்லியன் மக்கள் பலியானாங்க. மதராஸ் பஞ்சத்துக்கு 3 மில்லியன் மக்கள் பலியானாங்க. ஒடிசா பஞ்சம் 1866. 66 நம்ம 76 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வாழ்நாள் முழுவதுமான வறுமை குறித்த ஆய்வை வந்து தொடங்கினார். இப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளரை பற்றி பார்க்குறோம். ஆங்கிலேய பேரரசோட காலனியாக இருந்த சிலோன், மொரிசியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து காலனிகளாக இருந்த இடங்கள். இங்கே எல்லாமே வந்து பெருந்தோட்ட பயிர்களான காப்பி, தேயிலை, கரும்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அந்த நல்ல மலைப்பகுதியாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக அறிமுகம் செஞ்சுட்டு இங்கே நல்லா விளையுது. அவங்க ஏரியா பக்கத்து விளையாது. இங்கே நல்லா விளையும் போது வேலை செய்கிறக்கு அவங்களுக்கு தொழிலாளர்கள் வந்து தேவைப்படவும் 1815ல் சிலோன் ஆளுநர் இலங்கையில் இருக்க சிலோன் ஆளுநர் வந்து நம்ம மதராஸ் மாகாண ஆளுநருக்கு 1815ல் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிறக்கு கூலிகளை அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை மதராஸ் மாகாண ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்காரு. மேல் நடவடிக்கைக்காக அனுப்பியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கள் நிலத்தின் மீது அதிக பற்று வந்து இந்த மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. அதனால ஊக்கத்தொகைன்னு ஒன்று எதுவுமே கொடுக்காம அந்த மக்களை சொந்த மண்ணிலேருந்து நகர செய்வது சிரமம்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. அப்படி தெரிவித்தவர் எப்போ 1815 காலங்களில். ஆனால் 1833-43 நடந்த அப்போ ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் போது எந்தவித தூண்டுதல் இல்லாமல் மக்கள் வந்து அவங்களாவே புலம்பெயர்ந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக கிளம்புற நிலைமை வந்து வந்துச்சு. இந்த இலங்கையில் போய் காப்பி தேயிலை தோட்டத்தில் போய் பணி செய்யக்கூடிய நிலைமை வந்து வந்துச்சு.
அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ வந்து அடிமை முறையை ஒழிச்சாங்க அப்படின்னா 1843 அடிமை முறையை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒழிச்சாங்க. அப்போ பேரரசுகளில் அப்போ வந்து அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கம் கிடச்சி, நம்ம போய் வேலை செய்யலாம், அதனால் அடிமையாலாம் நம்மளை வச்சுக்க மாட்டாங்க, நம்மளை வந்து ஒப்பந்த தொழிலுக்கு ஒப்பந்த காலம் முடிஞ்சோன்னா நம்ம திரும்பி வந்துடலான்ற நம்பிக்கையில் போனாங்க. 1837 தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இலங்கைக்கு காப்பி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் போனாங்கன்னா சுமார் 10,000 பேர் போனாங்க. இப்போ 1837 தொழில் வந்து அவ்வளோ அந்த தொழில் வந்து வேகமாக வளர்ச்சி அடைந்தனால இன்னொரு தொழிலாளர்களோட தேவை அதிகரிக்குது. 1846 80,000 பேர் போனாங்க தமிழ் தொழிலாளர்களோட எண்ணிக்கை. 1855 1,28,800 பேர் ஆயிருக்கு. அந்த 55 1,00,000 1 லட்சத்தை தாண்டிடுச்சு, 1,28,800 பேர் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் 1877 ஃபேன்சியாக இருக்குது. அப்போ இலங்கையில் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஒப்பந்த தொழிலாளர் முறையை பற்றி பார்க்குறோம். ஒப்பந்த தொழிலாளர் முறைனா அது வந்து உழைப்புடன் கூடிய ஒரு கடுங்காவல் தண்டனை மாதிரி தான். அந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழே 5 வருட காலத்துக்கு அவங்க வந்து ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. எத்தனை வருட காலத்தில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையில் ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்கன்னா 5 இயர்ஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமையில் உழன்ற அவங்க வந்து நம்ம வந்து சரி அந்த முடிச்சுட்டு வரும்போது கையில் ஓரளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு போனாங்க. ஆனால் அது அடிமை முறை இருந்துச்சுல, அது 1843 ஒழிச்சாங்கல்ல, அதை விட இது ரொம்ப வந்து மோசமாக வந்து இருந்திருக்கு. வறுமையில் வாடின அந்த அந்த ஏழை தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு சூழ்ச்சி செஞ்சு எப்படியாவது வந்து கடத்திக்கிட்டு அந்த மாதிரி இந்த வேலைக்கு வர சொல்லி நிறைய கண்காணிகளை எல்லாத்தையுமே நியமித்து வச்சுருக்காங்க. அதில் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி நீண்ட கடல் பயணத்துலேயே நிறைய பேர் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. 1856 to 57 கல்கத்தானிலேருந்து ட்ரினிடாட் சென்ற கப்பலில் பயணம் செஞ்ச ஒப்பந்த கூலி தொழிலாளர்களோட இறப்பு விகிதத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 12.3% பேர் இறந்துருக்காங்க. பெண்கள் 18.5%, பெண்களுக்கு 18 வயசுலையாவது கல்யாணம் பண்ணிருந்தால் தான் திருமண வயசு, பேர் இறந்துருக்காங்க. சிறுவர்கள் 28, சிறுவர்கள் வந்து 28% பேர் இறந்துருக்காங்க. சிறுமிகள் 36% பேர் இறந்துருக்காங்க. குழந்தைகள் பாருங்கள் 55% பேர் இறந்துருக்காங்க. இலங்கைக்கு மட்டும் அனுப்பலை. அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆங்கிலேய காலனிகளாக இருந்த மொரிசியஸ், நீரிணை குடியேற்றங்களாக இருக்கக்கூடிய கரிபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்குமே ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் குடிபெயர்ந்து போகிறதுக்கு இந்தியர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 1843 மொரிசியஸுக்கு 30,218 ஆண்கள் போனாங்க. 4,307 பெண்களும் குடியேறினதா அரசே சொல்லுச்சு. அந்த நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவிலேருந்து மொரிசியஸ்க்கு போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இலங்கைக்கு போனவங்கள பார்த்தப்போ மொரிசியஸ்க்கு பாருங்கள் 30,000 4,000 தான் போயிருந்தாங்க. 30,000 + 4,000. இப்போ நூற்றாண்டோட இறுதியில் 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து மொரிசியஸ்க்கு போயிருக்காங்க. இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அங்கே போய் இந்த கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்துக்கோங்க. மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலனிய காலத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது சாதி மத அடிப்படையில் தான் துண்டுபட்டு கிடந்துச்சு. பிராமணர்களாக இருக்கக்கூடியவங்க உயர்நிலையில் சார்ந்த அவங்க தான் வந்து சமய அறிவையும் தத்துவ அறிவையும் வச்சுருந்தாங்க. கல்வியை அவங்களே முற்றுரிமை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அர்ச்சகராகவும் அவங்க தான் இருப்பாங்க, ஆசிரியராகவும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க எங்கே கல்வி கற்றுக்குவாங்க அப்படின்னா வித்யாலயங்களையும் சதுஸ்பதிகள்லையும் அவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டாங்க. உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றாங்க. புனிதமான மொழி அப்படின்னு கருதப்பட்ட மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருத மொழி. அந்த மொழி வழியில் தான் அவங்க கல்வி கட்டுறாங்க. தொழில்நுட்ப அறிவு வந்து கட்டடக்கலை, உலோகவியல் இது சார்ந்த அறிவுத்திறன் தான் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. தொழில்நுட்ப அறிவுனா அந்த கட்டடக்கலை, உலோகவியல் இதுக்கெல்லாமே வந்து சந்ததியாக யார் வந்து ஒருத்தவங்கிட்ட ஒருத்தவங்களுக்கு கைமாறிக்கிட்டே அது வந்துச்சு. மற்றபடி கல்வி வந்து அவங்க மட்டும் பிராமணர்கள் மட்டும் வச்சுருந்தாங்க. ஏழை மக்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்த மாதிரி இருந்திருந்தது. ஏழைகளுக்கும் பின்தங்கியவங்களுக்கும் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் கல்வி கற்பதில் அப்பயுமே பார்த்திங்கன்னா மனப்பாட முறைக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து மனப்பாடம் பண்ணுறதுனால புதிய முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தடைக்கல்லாக வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் கல்வி வந்து இருந்துச்சு. காலனி அரசோட பங்களிப்பு என்ன கல்வியில் அப்படின்னா இந்தியர்களை வந்து கல்வி பெற்றவங்களாக ஆக்கணும், வலிமை பெற்றவங்களாக ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்படிங்கிறத விட வேறு சில காரணங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. நவீன கல்வியோட பரவலுக்கு உதவி செஞ்சிச்சு. என்னென்னா இவ்வளோ பெரிய இந்தியான்ற பெரிய காலனி நாட்டை ஆள்றதுக்கு
ஆங்கிலேயர்களுக்கு வந்து தங்களுடன் பணி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையிலான கல்வி கற்றவர்கள் மக்கள் வந்து தேவைப்பட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கல்வி கற்ற நபர்களை இங்கிலாந்துலேருந்து கூட்டிட்டு வர்றது சாத்தியம் கிடையாது. அதனால இங்கே இவங்களே படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. இப்போ டிபி மெக்காலே அவங்களுடைய அவர் வந்து கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் வந்து சட்ட உறுப்பினராக அங்கம் வகிச்சார். எப்போ அப்படின்னா 1834 38 வரைக்கும் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகிச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா மெக்காலே தான் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பொதுக்கல்விக்கான ஒரு பொதுக்குழு வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகிச்சிருந்தது யாருன்னா அந்த டிபி மெக்காலே 1834 38 வரைக்கும் கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேணும் அப்படிங்கிறத குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுறது தான் அந்த குழுவோட பொறுப்பாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி வந்து 2 குழுக்களாக வந்து இந்த குழு வந்து பிரிஞ்சிருக்கு. மெக்காலே கல்விக்குழு மெக்காலே கல்விக்குழு அதுக்கு வந்து எப்படின்னா 2 கீழ்த்திசை குழு, ஒன்று மேல்நிலை கல்விக்குழு, ஆங்கில மரபுக்குழுன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருக்கும். கீழ்த்திசை குழு அப்படிங்கிறது பிராந்திய மொழியில் தான் கல்வி வந்து கற்பிக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சுருக்கோம். ஆங்கில மரபுக்குழு வந்து மேலை கல்வி, அதாவது ஆங்கில வழிமொழி கல்வியில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். மெக்காலே என்ன பண்ணுறான்னா ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு தான் ஆதரவாக இருப்பார். ஏன்னா 1835 அவர் தன்னோட புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு குறிப்புகளை வெளியிடுவார். அந்த குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி வந்து கற்பிக்கப்படுறது குறித்தும் அவர் வந்து வாதிடுறார். என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ளே உருவாக்குறதுக்கு அவர் விரும்பியிருக்காரு. அதனால் அவர் ஆங்கில மரபுக்குழுவை ஆதரித்ததன் காரணம் வந்து அதுதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் யாரோடையதுன்னு கேட்பாங்க. ரத்தத்தில் நிறத்தில் கலரில் வேணால் நீங்கள் வந்து இந்தியர்களாக இருந்துட்டு போங்க, ஆனால் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்கத்தில் எல்லாமே நீங்கள் ஆங்கிலேயராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய இந்த ஆங்கில கல்வி முறையை வடிவமைச்சது யார் அப்படின்னா டிபி மெக்காலே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 1835 அங்கே இங்கே பார்த்தோம் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு குறிப்புகளை அவர் வந்து வெளியிட்டிருப்பார். கீழ்த்திசை கல்வி நிறையா சொல்லியிருப்பாங்க. மேல்திசை கல்வியாக இருக்கக்கூடிய ஆங்கில மரபு குழு சொன்னதை தான் அவர் வந்து ஏற்றிருப்பார். இதன்படி வந்து நிறையா பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து அமைச்சிருப்பாங்க. 1857 சென்னை, பம்பாய், கல்கத்தா அந்த இடங்கள்லாம் பல்கலைக்கழகங்கள் வந்து நிறுவப்பட்டன. இந்தியர்களில் படித்த வகுப்பினர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சதான், அவங்க அரசோட தூண்களாக இருப்பாங்கன்னு நினச்சதான் காலனி அரசு வந்து எதிர்பார்த்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் நலனுக்காக இந்த மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அவங்கள வந்து பாபு வர்க்கம்னு சொல்லிட்டு ஏளனமாக தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்குனே வந்து இந்த மாதிரி கல்வி கொடுத்து ட்ரைனிங் பண்ணி. ஆனால் அவங்க தான் வந்து பிற்காலத்தில் வந்து விடுதலைக்காக வந்து மக்களை திரட்டுவதில் முக்கிய பங்கு ஆற்றினாங்க. இந்த கற்றறிந்த மத்தியதர வகுப்பினரோட பங்கு தான் முக்கியமே. பொருளாதார வர்க்கத்தில் ஒரு மத்தியதர வகுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாகிருச்சு. இந்த நவீன சமூக வர்க்கம் வந்து வர்த்தக சமூகங்களாகவும் பிரபுக்களாகவும் லேவாதேவி செய்கிறவங்களாகவும் இந்த மாதிரி நிறையா துணை நிர்வாக பிரிவில் வந்து பணியமர்த்தப்படுறாங்க. மருத்துவர்களா, வழக்கறிஞர்களா இந்த மாதிரி இருந்திருக்காங்க. தொடக்க காலத்தில் ஆங்கிலேய நிர்வாகத்தோட இணக்கமான அணுகுமுறை தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறணும், எல்லா நாடு மாதிரி நம்ம நாடு இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் அது நடக்குங்கிறத அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நவீன இந்திய கற்றறிந்தவர்கள் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே அரசியல், சமுதாய, மத இயக்கங்களுக்கு ஒரு தலைமையேற்றிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவை சேர்ந்தாங்க. இது போக இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலை நாட்டு அறிஞர்களாக இருந்த ஜான் லாக்கு, ஜேம்ஸ் ஸ்டூவர்டு மில்லு, மாஜினி, கரிபால்டி, ரூஷோ, தாமஸ் பெயன், மார்க்கஸ், கார்ல் மார்க்ஸ் நமக்கு தெரியுமில்ல, மார்க்ஸ், இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய புக்ஸு இதிலெல்லாம் படிக்கிறனாலேயே அவங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் தேசியம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, சோசியலிசம்னா என்ன, தேசியம், மக்களாட்சி, சோசியலிசம் இதெல்லாமே இந்த மேல்நாட்டு அறிஞர்களோட இருந்து அவங்க வந்து கற்றுக்கிறாங்க.
அறிஞ்சிக்கிட்டு அவங்களும் வந்து நமக்கும் வந்து சுதந்திரமான பத்திரிக்கை உரிமை இது எல்லாமே வேணும், அப்படி இது எல்லாமே ஒரு இயல்பான உரிமை அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க சந்தித்து இதை பற்றியெல்லாம் வந்து விவாதம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் போக்குவரத்து எல்லாமே விரிவாகுது. அதனால் வந்து அஞ்சல் மூலமாக பேசிக்கிறாங்க, தந்தி மூலமாக பேசிக்கிறாங்க. இதனால் வந்து ஒருத்தவங்களுடைய கருத்துக்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் எல்லா நாடு முழுவதுமே வந்து இந்த நல்ல கருத்துக்கள் வந்து தேசியம் அப்படின்ற கருத்துக்கள் வந்து பரவ தொடங்குது. சமய பரப்பாளர்களோட பங்களிப்பு. நவீன கல்வியை வந்து கற்றுத்தர்றதுக்காக வந்து தொடக்க கால முயற்சிகளை கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் தான் வந்து முன்னெடுத்திருந்திருக்கு. அவங்க வந்து அவங்க அந்த கல்வியை கற்றுத்தரதோடு சேர்ந்து மதமாற்ற நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. அவங்க மதமாற்ற ஆர்வத்தில் தூண்டப்பட்டு இந்துக்களில் இருக்கக்கூடிய அந்த பல கடவுள் நம்பிக்கையையும் சாதி ஏற்றத்தாழ்வையும் அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை வந்து போதிச்சுட்டு மரபு சார்ந்த கல்வி முறையில் பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களையும் விளிம்பு நிலை மக்களுக்கும் கல்வி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறும்போது அவங்களுக்கு வந்து எல்லா மதத்துக்களுக்குமே அவங்க வந்து கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லா பிரிவினை சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கு கூட கிடச்சிருக்கு. இதை பார்த்துட்டு கிறிஸ்துவம் விடுத்த இந்த சவால் வந்து எல்லா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கு. சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்த்திங்கன்னா அரசியல் செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமூகத்தை வந்து சீர்திருத்தணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னே படிப்போம். அந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து 3ஆக வந்து வகைப்படுத்தலாம். எப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஏற்படுத்தின பிரம்ம சமாஜம், ஆத்மாராம் பாண்டுரங் உருவாக்கின பிரார்த்தனை சமாஜம், சர் சையத் அகமது கான் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட அலிகார் இயக்கம், இது எல்லாமே இதை மூணையும் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். மீட்பு இயக்கங்கள் அப்படின்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம். மீட்பு இயக்கங்கள்லாம் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இது மூணுமே வந்து மீட்பு இயக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா சமூக இயக்கங்கள்னு பார்த்திங்கன்னா பூனாவில் ஜோதிபா புலே நிறுவனது, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அப்புறம் அயோத்திதாசர், இதெல்லாமே சமூக இயக்கங்கள் அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீர்திருத்தவாதிகளால் உருவாக்கப்பட்ட அந்த மீள் சிந்தனைகளோட விளைவாக தான் இந்திய தேசியம் அப்படின்ற இவங்க திருப்பி யோசித்து அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுடைய சிந்தனைகள் மூலமாக தான் தேசியம் அப்படின்ற ஒரு உணர்வே உருவாச்சு. 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜத்தை ஆத்மாராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் 1867 உருவாக்கியிருப்பார். 1875 ஆரிய சமாஜத்தை தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அம்மையார் கிடையாது. ராயோட முயற்சியினால் உருவாக்கப்பட்ட பிரம்ம சமாஜம் பின்னாடி கேசவ் சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகள் வந்து அந்த பிரம்ம சமாஜத்தை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமூக சமயத்தை சீர்திருத்தின மாதிரி தான் இருக்கும். சதி ஒழிக்கிறது, குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறது, விதவை மறுமணத்தில் இதில் தான் வந்து அவங்க தான் அக்கறை செலுத்தியிருப்பாங்க. இஸ்லாமியர்களோட அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது இதே பணியை தான் அவங்கக்கிட்டக்கே இது பண்ணுச்சு. காலப்போக்கில் நிறைய அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள், அரசியல் அமைப்புகளும் அரசியல் கழகங்களும் கூட உருவாக்கி நிறைய மக்களோட குறைகளை பற்றி நிறைய வந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக வந்து பேச தொடங்கியிருக்கு. இப்போ சமூக சமய சீர்திருத்தங்கள் பற்றி இவ்வளோ தான். அடுத்து தேசிய எழுச்சிக்கு என்னென்னலாம் முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னா 1857 இதை தான் ஓயாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1857 பேரெழுச்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்தநாள். இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்தநாள் எதுனா 1857 பேரெழுச்சி. அந்த புரட்சியை வந்து ஒடுக்கப்பட்ட பின்னாடி கூட ஆங்கிலேய இராணுவம் செஞ்ச அட்டூழியங்கள் பார்த்திங்கன்னா பழி தீர்க்கப்படாமலே தான் இருந்திருக்கு. இராணுவ சட்டங்களை எதையுமே கூட அவங்க வந்து பின்பற்றவே கிடையாது. இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரிகள் எதுவுமே கைதிகள் வந்து குற்றம் புரிஞ்சவங்களா புரியலையா அப்படின்னா எதுவுமே பார்க்கல. அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கில் வந்து அவங்கள போடுறது உறுதி அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு பழி செயலுக்கு எதிராக அந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு யாராவது குரலை உயர்த்தினா அதிகாரிகளோட கோபத்துக்கு அவங்க ஆளாகிற மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு கேலி கூத்தாரண விசாரணைக்கு பின்னாடி மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி மரண தண்டனை அளிக்கப்பட்டவங்க வந்து மரண தண்டனை குடிக்கிற வரைக்கும் ரொம்ப சித்திரவதை செஞ்சுருக்காங்க. 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆங்கிலேய படைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியை முற்றுகையிட்டாங்க. இதை குறித்து பார்த்திங்கன்னா
அப்போ ஆளுநராக இருந்த பம்பாய் மாகாணத்தோட முன்னாள் ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவர் இந்தியாவோட எதிர்கால அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, நண்பன் பகைவன் அப்படிங்கிற வேறுபாடே இல்லாமல் முழு வீச்சிலான பழிவாங்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கொள்ளையடிக்கிற விஷயத்தில் நம்ம நாதிர் ஷாவையே மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா, ஒரு எள்ளு இன்னொரு எள்ளுக்கு எழுதியிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பின்ஸ்டன் வந்து லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. நண்பன் பகைவன்ற வேறுபாடு இல்லை அப்படின்ற மாதிரியும், நான் பழிவாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், கொள்ளையடிக்கிறதுல நம்ம நாதிர் ஷாவையே மிஞ்சிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. இனப்பாகுபாடு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இனப்பாகுபாடு கொள்கையை பின்பற்றினாங்க. அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை மட்டுமே பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வச்சுருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா, இந்திய உயர் வகுப்பாளர்கள்ட்டையும் நிறைய வெறுப்பு ஏற்பட்டுச்சு. இது வந்து இந்தியர்களை வந்து புரட்சிக்கே வந்து இட்டு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குடிமை பணியில் தேர்வுக்கு வந்து ஃபஸ்ட்டு அறிமுகமானப்போ அதுக்கான வயசு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 21 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இந்தியர்கள் அதில் நிறையா பேர் வெற்றி பெறதை பார்த்துட்டு வயது வரம்பு 19 குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் இந்தியாவில் இங்கிலாந்தில் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. இந்தியாவில் நடத்தணும்னு சொல்லிட்டு நிறையா கற்றறிந்தவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து ஆங்கில அரசு மறுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்தியர்களுக்கு எதிரான நிறைய அடக்குமுறை சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அப்படின்ற அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பத்திரிகையை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும். வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் 1878. அந்த 124A அப்படின்னா 4 வந்து ஏ மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் 4A அடக்குமுறைனா ஏ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே தான் வந்து நம்ம திலகரை வந்து 1897 கைது செஞ்சுருப்பாங்க. இந்த சட்டத்தின் கீழே தான். சுங்கவரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பருத்தி இலை துணி வந்து நீங்கள் வந்து இறக்குமதி செய்கிறீங்க உங்கள் நாட்டிலேருந்து வரதா, அந்த சுங்கவரியை வந்து நீங்கள் வந்து ஏன் குறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டு தீர்வு நாங்கள் உற்பத்தி செஞ்சு விளைவிக்கிற துணியை வந்து விற்கிறதுக்கு வந்து உள்நாட்டு தீர்வு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா வந்து அந்த மாதிரி துணி உற்பத்தி செய்கிறவங்க எல்லாருமே வந்து போராட்டம்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மனநிறைவின்மையை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அவங்களுடைய பொருட்களுக்கு வரி குறைவாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய பொருட்களுக்கு நம்ம நாட்டில் விற்கிறதுக்கு வரி அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருக்கும்போது எல்பர்ட் மசோதா கொண்டு வந்திருப்பார். அந்த எல்பர்ட் மசோதா வந்து இந்திய நீதிபதிகள் ஆங்கில குற்றவாளிகளை வந்து விசாரிக்கலான்ற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய பேரோட ஐரோப்பியர்களோட எதிர்ப்புனால அதையுமே வந்து நிறைய திருத்தம் செஞ்சுருப்பாங்க. இதனால் வந்து ரொம்ப வந்து மனநிறைவின்மையாக வந்து இருப்பாங்க இந்தியர்கள். பத்திரிகையோட பங்கு பார்த்திங்கன்னா, அச்சு இயந்திரம் அப்படின்ற ஒரு அறிமுகம் செஞ்சது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதுதான் தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நவீன சிந்தனைகளை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு ரொம்ப உதவி இருக்குது இந்த அச்சு இயந்திரம் அப்படிங்கிற ஒன்று தான். அப்போ நிறைய வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராயோட வங்கமொழி பத்திரிகையான சம்வாட் கௌமுடி அப்படிங்கிறத 1821 ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்வாட் 18 வயசு திருமண வயசு பெண்களுக்கும் ஆண்களுக்கு 18-21 சம்வாட் கௌமுடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரசீக மொழி பத்திரிகையாக இருக்கக்கூடிய வங்கமொழி பத்திரிகை வந்து சம்வாட் கௌமுதி. பாரசீக மொழி பத்திரிகையான மிராட் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகையும் மக்கள் நலன் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கறதுல முற்போக்கு ஆற்றிருக்கு. இந்த மாதிரி நிறைய வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து அப்போ உருவாச்சு. அமிர்த் பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசமித்திரன், இந்த மாதிரி நிறைய வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து அப்போ உருவாச்சு. இந்தியாவோட பழம்பெருமையை வணங்குதல். இப்படி வந்து நம்ம எல்லாமே வந்து மேல் திசை கல்வி மேல் திசையை நோக்கியே போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கீழ்த்திசை வாதிகளாக வந்து மாறுறாங்க. யாருன்னா வந்து மேலை நாட்டுக்காரவங்க. யாருன்னா ஜோன்ஸு, வில்கின்ஸு, முல்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வில்லியாக இருக்கிறா ஜோன்ஸு, அவர் வந்து முள்ளை வச்சு குத்துறான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, மேக்ஸ் முல்லர், இந்த 3 வந்து கீழ்த்திசைவாதிகளை ஆய்வு மேற்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருக்கக்கூடிய மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து எல்லாருக்குமே கிடைக்க வைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேசியத்தோட குறிக்கோளானது அரவிந்த் கோஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் கேட்பாங்க யாரோடதுன்னா, தேசியத்தோட குறிக்கோளுங்கிறது என்ன அப்படின்னா, இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பது. இந்திய 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 அப்படின்னு வர்றதுனாலே அது அரவிந்த் கோஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா,
உலகையே தடுமாறச் செய்யக்கூடிய பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்பாங்க, அரவிந்த் கோஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல். சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 தான் சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஒருங்கிணைச்சு கம்பெனிக்கு எதிராக அவங்களோட குறைபாடுகளை எடுத்துரைக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு முதல் முயற்சி தான் இது. சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினர் தான் அமைப்பு தான் இது. இவங்க வந்து அரசில் வருவாயில் கல்வி நீதி இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து எடுத்து உரைப்பாங்க. கஜுலா லட்சுமி நரசு அப்படிங்கிற சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வணிகர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்து தொடங்கினது, நடத்தினது எல்லாமே. நான் லக்ஷ்மி நரசு காஃபியை வந்து ஞாபகம் வச்சுக்கிடுவேன். அவங்க தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் 1852 உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பு வந்து தனது குறைகளை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி வைக்கிது. அப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே வைக்கிது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி குறித்து 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்கும். 1852 டிசம்பர்லேயே வந்து ஒரு மனு சமர்ப்பிச்சிருக்கும். அந்த மனுவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரயத்துவாரி ஜமீன்தாரி இந்த 2 முறைகளுமே வேளாண் வர்க்கத்தை கடும் துன்பத்துக்கு உள்ளாக்குது. ஜமீன்தார்கள் கம்பெனி அதிகாரிகள் இவங்க எல்லாருமே ரொம்ப அடக்குமுறை செய்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து பண்டைய கிராம முறையவே நீங்கள் எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுங்க. நீதித்துறை ரொம்ப தாமதமாக இருக்குது, ரொம்ப சிக்கல் நிறைந்ததாக இருக்குது. நீதிபதிகளை நியமனம் செய்யும்போது அவங்க வந்து வட்டார மொழியில் அவங்க நீதித்துறை சார்ந்த அறிவோடு சேர்ந்து வட்டார மொழியிலேயே அவங்களுக்கு வந்து திறமை இருக்குதான்னு மதிப்பீடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுவில் சுட்டி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மானிய உதவி கொடுக்குறாங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனி, அந்த மானிய உதவியிலையுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிறிஸ்துவ மத சமயம் சார்ந்த அந்த கல்விக்கூடங்களுக்கு தான் அந்த நிதி மடைமாற்றம் செய்யப்படுதுன்ற மாதிரி நிறைய அந்த மனுவில் சொல்லியிருப்பாங்க. சென்னை வாசிக சங்கத்தோட மனு வந்து எப்போ வந்து இங்கிலாந்து பாராளுமன்றம் விவாதிப்பாங்கன்னா மார்ச் 1853 வந்து விவாதிப்பாங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக யார் இருப்பாருன்னா ஹச்டி செய்மோர். யார் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர்னு கேட்பாங்க, ஹச்டி செய்மோர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் 1853 சென்னைக்கு வர்றாரு. வந்து குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்வையிடுறாரு. இவர் வந்துட்டு போயிருந்தாலுமே 1853 பட்டய சட்டம் வந்து கம்பெனி ஆட்சி தான் தொடரும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன வரும்னா, 2வது மனுவை வந்து அவங்க வந்து சமர்ப்பிப்பாங்க. 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிச்சிட்டு மகாராணியோட நேரடி ஆட்சி வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2வது மனு கொடுப்பாங்க. அந்த மனுவில் 14,000 பேர் கையெழுத்திட்டு ஆங்கில பாராளுமன்றத்துக்கே அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. கேட்பாங்க, 14,000 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க, நேரடி ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு தான். 1866 வந்து லக்ஷ்மி நரசு வந்து இயற்கை எழுதியிருப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒடிசா பஞ்சம். அப்போ வந்து இவர் இயற்கை எழுதியிருப்பார். 81 இந்த அமைப்பே இல்லாமல் போயிடும். இந்த அமைப்பு தோல்வியுற்ற காரணம் வந்து ஒருங்கிணைந்த முயற்சி. இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இது பண்ணலை, மாகாண எல்லைக்குள்ளே மட்டும்தான் செயல்படுத்துது. சென்னை மாகாண நில உடைமையாளர்கள் நில உடைமை வச்சுருந்தவங்க மட்டும்தான் இதில் இருந்தாங்க. எல்லா அடித்தட்டு மக்களும் இதில் வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்னை மகாஜன சங்கம் பற்றி பார்க்குறோம். 1884 இது வந்து தொடங்கினாங்க. 1884 மே 16 ஒரு தொடக்க விழாவில் நடக்கும். அப்போ வந்து யாரெல்லாம் இதில் இருக்காங்கன்னா, ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரியா, ஆனந்தச்சார்லு, ரங்கையா இவங்க தான் வந்து இதில் இருப்பாங்க. வேற பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி. வீரமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சுப்பிரமணியம் நினைக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரங்கையா, ராமசாமி. ரா வந்திருக்கு, பாலாஜி ராவ் 3 ரா வந்திருக்கு. ரங்கையா, ராவு, சேனா ராமசாமி. அப்போ ஆனந்தமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும்னு சுப்பிரமணியம் நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் சென்னை மகாஜன சங்கத்துக்கு இருக்கக்கூடியவங்க. அந்த பிராந்திய மாநாடு நடந்து முடிஞ்ச உடனேயே சென்னை மகாஜன சபத்தோட பிராந்திய மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டுக்கு போவாங்க. ஏன்னா இது உருவாக்குனதே 84 தான். முதல் மாநாட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்போவே வந்து அவங்க வந்து சென்னை மகாஜன சங்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சிருவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 1875க்கும் 85க்கும் இடையில் நிறைய இயக்கங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். 1875 இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் எல்லாருமே இயக்கம் நடத்தியிருப்பாங்க. எப்போனா 77 அரசு பணிகள் எல்லாமே இந்திய மயமாக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கோரிக்கை ஓங்கி ஒழிக்கும். எப்போனா 1877 75 அந்த ஜவுளி ஆலை
உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினாங்க. 77 அரசு பணி இந்தியர்கள் மயமாகணுன்ற மாதிரி கேட்பாங்க. 78 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கும். இல்பர்ட் மசோதாக்கு ஆதரவாக வந்து 1883 கிளர்ச்சிகள் நடக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்தியா அப்படிங்கிற ஒரே நாடு அப்படின்ற கருத்து இந்த அமைப்பில் வந்து பிரதிபலிக்கும். இந்த மாதிரி எல்லா அமைப்புகள்லையுமே இந்த அமைப்பு எல்லாமே தேசியவாதம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அறிமுகம் செய்யுது. எது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு. இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ன்ற அமைப்பு எப்போ உருவாச்சு அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவர் இருப்பார். அவர் டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபை அப்படின்ற ஒரு கூட்டத்துக்கு தலைமையேற்றிருப்பார். யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவையே அவர் தான் சொல்லியிருப்பார். பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு தலைமை தேங்கி இருக்கப்போ சென்னையில். அப்போ வந்து 1885 டிசம்பர் 28 பம்பாயில் தான் ஃபஸ்ட்டுன்னு கூட்டம் போடுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு. அப்போ ஏஓ ஹிம் தான் வந்து இந்த அமைப்பை உருவாக்குனார். இதோட முதல் தலைவராக யார் இருப்பாங்கன்னா முதல்ல முக்கிய உறுப்பினராக இருந்தக்கூடிய உமேஷ் சந்திர பானர்ஜிங்கிற WC பானர்ஜி தான் வந்து இருப்பார். அப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான வேலையை மனு கொடுக்கறது விண்ணப்பம் அனுப்புறது தான் இருக்கும். சமூகத்தோட அனைத்து பிரிவினர்களையுமே அவங்களுடைய அது மட்டும் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து அனைத்து பிரிவினரையுமே இந்த காங்கிரஸ்குள்ளே கொண்டு வரணுன்றதை ஒருங்கிணைக்கிறதா இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து இருக்கும். பல பகுதியிலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருந்துமே வந்து இருக்கக்கூடிய மக்களோட ஒரு இயக்கமாக வந்து இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பொது அரசியல் மேடையாக எல்லாத்துக்குமான பொது அரசியல் மேடையாக இந்த காங்கிரஸ் தான் வந்து செயல்படுச்சு. 100க்கு குறைவான மக்கள் தான் இதில் இருந்தாங்க. 100க்கு குறைவான உறுப்பினர்கள் தான் இதில் இருந்தாங்க. இருந்தாலுமே இது அகில இந்திய அளவில் வந்து உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. இதில் அரசியல் ரீதியாக இதோடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா அரசில் வந்து இந்திய பிரதிநிதிகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து கோரியிருக்கும். அரசாங்கத்தில் இந்தியர்கள் வந்து பிரதிநிதிகள் இடம்பெறணும் அப்படிங்கிறது உங்களோட நோக்கமாக இருக்கும். பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா அதிக நிலவரி வந்து விதிக்கிறீங்க, அதை வந்து குறைக்கணும். சுதேச பொருட்கள் அந்நிய பொருட்கள் அதிகமாக வந்து இருக்குது. சுதேச பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகமாக சுங்கவரி விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து பரிந்துரை செஞ்சுருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் பற்றி பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ரொம்ப முக்கியமானதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் பார்க்கணும். 5 டிஃப்ரென்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 30, 35, 45. இதுக்கு முன்னாடி 41 45 வரைக்கும் எப்போயுமே நடந்திருக்காது. 30, 35, 41, 45. சென்னையில் மட்டும் பாருங்கள் எத்தனை மாநாடு நடந்திருக்குன்னு. 87 ஃபஸ்ட்டு பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடந்திருக்கும். அதே மாதிரி கல்கத்தாவில் நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும். பம்பாயில் முதல் மாநாடு நடந்துச்சு. அப்புறம் நிறைய மாநாடு நடந்திருக்கு. சிறப்பு மாநாடு நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநாடுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். இப்போ 20 நாள் பார்த்தீங்கன்னா பெல்கிராம் நடந்தது. இதுதான் காந்தி தலைமை தாங்கின மாநாடு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநாடும் இருக்கும். கராச்சியில் வந்து வல்லபாய் படேல் அவர்கள் 31 தலைமையேற்றிருப்பார். அப்போ தான் அந்த அடிப்படை உரிமைகள் பற்றி விவாதிச்சிருப்பாங்க. 13, 31 ரெண்டுமே கராச்சி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிபுரா திரிபுரானா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையேற்றது. சூரத் பிளவு பற்றி நமக்கு தெரியும். அந்த சூரத் மாநாடு 1907 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெய்ஸ்பூர் வந்து கிராமத்தில் நடந்த மாநாடு 37 நடந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 நமக்கு தெரியும் லாகூர், அதிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கினது 1929 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள் எல்லாமே அமிர்தசரஸ் மாநாடு 1919 மோதிலால் நேரு அவர்கள் கலந்துக்கிட்டது. கயா மாநாடு CR தாஸ் அவர்கள் கலந்துக்கிட்டது 1922. இந்த மாதிரி வந்து இதில் வந்து சரோஜினி நாயுடு அவர்கள் தலைமை தாங்கினது. நம்மளுடைய அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமை தாங்கினது. இந்த மாதிரி முக்கியமான ஆண்டுகள் மட்டும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடத்தப்படக்கூடிய குடிமைப்பணி தேர்வுகள் மூலமாக தான் வந்து முக்கியமான போஸ்டிங்க்கான அந்த உயர்நிலை அதிகாரிகள் எல்லாமே தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது படித்தவங்க அதுலேயும் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் இங்கிலாந்துக்கு போய் லண்டனுக்கு போய் அந்த எக்ஸாம் எழுத முடியுன்ற நிலைமை இருந்துச்சு. அப்போ வசதி இல்லைன்னா அவங்களால போய் எழுத முடியாத நிலைமை இருந்துச்சு. அதனால் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலேயும் ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நடத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீதித்துறை பார்த்திங்கன்னா அரசியல் செயல்பாட்டுகாரர்கள்ட்டெல்லாம் இந்த நீதிபதிகள் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க. அதனால் வந்து நீதி நிர்வாகத்தை வந்து தனித்தனியாக முற்றிலும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். தொடக்க கால தேசியவாதிகளோட பங்களிப்பு காங்கிரஸில் பார்த்திங்கன்னா இந்த தலைவர்கள் வந்து மனு கொடுக்கறது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்கிறது இதே தான் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க பேரே வந்து புனை பெயரே மிதவாத தேசியவாதிகள்ன்ற அளவில் ஆயிடுச்சு.
நாடு வந்து ஒரே நாடாக வந்து கருத்து வடிவம் பெற உதவியர்கள் யாருன்னா இந்த தொடக்ககால தேசியவாதிகள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1890க்கு பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமை வளர ஆரம்பிக்கும். அப்போ பிபின் சந்திரவார், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இவங்க எல்லாருமே சும்மா மனு எழுதுறது, மன்றாடுறது, விண்ணப்பம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தீவிரமான அணுகுமுறையை பரிந்துரைக்கிறாங்க. அதனால் இவங்களை வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. 1897 திலகர் வந்து ஒரு இது சொல்கிறார், என்னென்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி முழங்கியிருக்காரு. அப்படி முழங்கும் போது தான் அவருடைய நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கு. திலகரோட தீவிர போக்குனால அவருடைய தொண்டர்கள் நிறைய பேர் சுயராஜ்யத்தை வந்து கோரியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காங்கிரஸில் இணைவாங்க. 1905 வங்க பிரிவினர் செஞ்சப்போ தான் சுதேசி இயக்கம் வந்து ரொம்ப இதாக வளரும். அப்போ சுதேசி தொழில் அவங்க அந்நிய ஆட்சியை எதிர்த்ததோடு சேர்த்து சுதேச தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை மேம்படுத்துறது இது எல்லாத்தையுமே ஊக்குவிப்பாங்க. மக்களை திரட்டுறது, ஆங்கில பொருட்கள் நிறுவனங்களை புறக்கணிக்கிறது, இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாலும், தீவிர தேசியவாதிகள் இனிஷியேட் பண்ணியிருந்தாலுமே மிதவாத தேசியவாதிகளும் இந்த இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்ததில் 1/3 பகுதி பேருக்கு வந்து பத்திரிகையாளர்களாக தான் இருந்திருக்காங்க. பத்திரிகை எழுதுறதுல தான் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ தாதாபாய் நவ்ரோஜியோட இந்தியாவின் குரல், ராஷ்டிரகோப்தார் இந்த 2 பத்திரிகைகளை அவர் தான் தொடங்கி அவர் தான் ஆசிரியராகவும் இருந்தார். ராஷ்டிரகோப்தார், இந்தியாவின் குரல். சுரேந்திரநாத் பானர்ஜியோட பெங்காலி, அவர் பெங்காலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா திலகரோட கேசரி மராட்டா அப்படின்ற 2 பத்திரிகைக்கு அவர் ஆசிரியர் இருந்தாங்க. இந்த மாதிரி தேசிய காங்கிரஸோட முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த இதில் தான் வந்து அவங்க வந்து எடுத்து கூறினாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், இந்திய தேசிய காங்கிரஸை பற்றிய கருத்துக்களை இந்த பத்திரிகை மூலமாக தான் சொன்னாங்க. காலனி அரசோட அடக்குமுறை கொள்கைகளையும் பத்திரிகைகள் வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுத்துச்சு. மத்தியதர வகுப்பினர்களுக்கும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் இவங்க எல்லாருமே வந்து இந்த நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் பங்கு பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பத்திரிகை மூலமாக தான் திலகர் உறுதியாக வந்து எடுத்து கூறினார் எல்லாத்துக்குமே. இதை யார் வந்து உறுதியாக வந்து எல்லா தட்டு மக்களும் சேர்ந்தவங்களும் வர முடியும்னு சொல்லி உறுதியாக நம்பினது யாருன்னா திலகர் தான். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1897 ஜூலை 27 திலகரை வந்து கைது செய்வாங்க. எதுனா இந்திய தண்டனை சட்டம் 124A கீழே, அந்த அடக்குமுறை சட்டம் சொன்னேன்ல, அதுக்கு கீழே வந்து இவங்களை வந்து கைது பண்ணியிருப்பார். அங்கே திலகரை மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் 2 பிரிவினருமே ஒருங்கிணைஞ்சு அவரை கைது செஞ்சதை எதிர்ப்பாங்க. பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமும் சரி, கருத்து சுதந்திரம்ன்ற ஒரு சுதந்திரம் சரி, அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகளாக வந்து அது 2மே இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவங்க. இப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். பாடத்தோட நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி அவர் முன் வச்ச சுரண்டல் கோட்பாடை பற்றி பார்க்குறோம். இதை நான் முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் அழைக்கப்படுறாங்க. இவர் வந்து தொடக்க கால தேசிய தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர். 1870களில் இவர் மாநகராட்சி கழகத்துக்கும் சரி, நகர சபைக்கும் சரி 2க்குமே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது இவர் தான். எப்போனா 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எப்போனா 1892 அவர் லண்டனில் இந்திய சங்கம்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். அப்போ லண்டனில் இந்திய சங்கம் உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அது எப்போனா 65 கிழக்கிந்திய கழகம் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1866. அவர் எத்தனை தடவை வந்து காங்கிரஸோட தலைவராக இருந்தாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி 3 தடவை. நவ்ரோஜி அப்படிங்கிறது 3 எழுத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ்ரோஜி அப்புறம் 3 தடவை வந்து காங்கிரஸோட தலைவராக அவர் இருந்திருப்பார். அவர் வந்து அவருடைய விடுதலை போராட்டத்தில் அவர் செஞ்ச முக்கிய பங்களிப்பு எது அப்படின்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கு 1901. அதுதான் அவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் செய்த மிக முக்கிய பங்களிப்பு எந்த புத்தகம்னா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும்ன்ற புக்கு. இந்த நூலில் அவர் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா செல்வத்தை சுரண்டுறீங்க அப்படின்றனால செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைக்கிறார். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கிற வரியை அந்த நாட்டு மக்களோட நலனுக்கு தான் செலவழிக்கணும். ஆனால் நீங்கள் இந்தியாவில் மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியை இங்கிலாந்து நலனுக்காக செலவு செய்கிறீங்கன்னு சொல்லி கூறியிருக்கார். 1835 1872 வரைக்கும் 35 1872 வரைக்கும் 13 மில்லியன் பவுண்டு மதிப்புடைய பொருட்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கீங்க. அதுக்கு ஈக்குவலான பணம் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சானா கிடையாது, வரலை. ஏன்னா லண்டனில் வாழும் கம்பெனி பங்குதாரருக்கு நீங்கள் லாபத்தில் கொடுக்கக்கூடிய பங்குக்கு அந்த பொருள் மூலமாக தான் வச்சுக்கிறாங்க. இருப்பு பாதை துறையில் முதலீடு செஞ்சவங்களுக்கு தர வேண்டிய வட்டியும் அதில் தான் எடுத்துக்கிறாங்க. பணி நிறைவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும்
அதில் இருந்து தான் ஊதியம் கொடுக்குறீங்க, ஓய்வூதியம் கொடுக்குறீங்க. போர்களுக்கும் நிறையா போர்கள் வந்து கம்பெனி வந்து நிறையா காலனி நாடுகளுக்கு செய்து அந்த போர்களுக்காக காசு இங்கிலாந்துகிட்ட இருந்து வாங்கிருக்கு. அந்த கடனுக்கு வட்டியும் எதுலேருந்து கொடுக்குறீங்கன்னா அந்த பொருட்களில் இருந்தால் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இதனால இந்திய பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அவர் வாதாடுறாரு. இந்த எல்லாத்தையுமே தாயக கட்டணம், ஹோம் சார்ஜஸ் அப்படின்ற பேரில் ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு நவ்ரோஜி வந்து உறுதிப்பட கூறியிருப்பார். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தாதாபாய் நவ்ரோஜியோட மிக முக்கியமான ஒரு ஆய்வு. இது 1866 அந்த ஒடிசா பஞ்சத்துக்கு அப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பார். இவ்வளோதான். இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பாடம் எடுக்கணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.